guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம வந்து பிஆர் தான் பார்க்க போகிறோம். சும்மா வெட்டியாக தான் இருந்தேன், அதனால் பிஆர் விளையாடலான்ட்டு உள்ள வந்தேன். இதில் வந்து யார் கூட விளையாட போகிறோன்னா ஜேடிஜி டைகர், அதான் மணியன் கூட தான் விளையாட போகிறோம். வாசு அவன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டேன், ரேங்க் யூஸ் பண்ணலாம்டா, வேறு அடுத்த சீசன் விட்டுறானுங்க அப்படின்ட்டு சொல்லி கூட்டிகிட்டு தான் வந்தேன். அது என்னன்னா, நான் இப்போ வந்து சில்வரில் இருக்கேன்டா, அப்படியே புஷ் பண்ணி ஹீரோக்கு அடிக்கணும்டா அப்படின்னியா. நீ எத்தனை தடவை ஹீரோக்கு அடிச்சிருக்கேன்னு நான் கேட்டேன். அவன் வந்து சொன்னான், நான் ஒரு தடவை கூட அடித்ததில்லைன்ட்டு. சரி, நான் 2 தடவை அடிச்சிருக்கேன், வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஹீரோக்கு அப்படின்னு. அப்புறம் வந்து சரி அப்படின்ட்டு வந்துட்டான். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்ரா மேப் வந்துருக்கு. இந்த நெக்ஸ்ட்ரா மேப்பில் வந்து ஃபேம்டபியோ மேலே இறங்கினேன். ஆனால் இறங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டேன். சரி விடுங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட G36 எக்ஸா மட்டும் இருக்குது. எப்படியோ வந்து அப்படியே மேலே வந்துட்டேன். டெலிபோர்ட் பவர் போட்டிருந்தேன், ஸ்டாச்சு பவர். எப்படியோ மேலே வந்துட்டேன். ஆனால் கீழே ஏன்னா நிறைய பேர் எனிமி இருந்தானுங்க, அதனால் கீழேயே போயிட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எனிமி எக்ஸாமெட்டுக்கு வந்து நிறையா பவர் ஏற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சுடும்போது நான் வந்து ஈஸியாக அடிச்சிடுவேன், அதனால தான் சொல்கிறேன். P19 எக்ஸாமெட்டு கிடச்சதுன்னா போதும், எல்லாம் பறக்க அடிப்பேன். அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், எக்ஸமெட் ஒன்லி சேலஞ்ச் அப்படின்ட்டு. அது ஆனால் வந்து எக்ஸமெட்டே கிடைக்கல அந்த பெருமுடா மேப்பில். சரி, நெக்ஸ்ட்ரா மேப் போட்டு போட்டு நெக்ஸ்ட்ரா மேப் போட்டேன். அந்த நெக்ஸ்ட்ரா மேப்பில் கிடச்சிது, அதனால தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம என்ட்ரிலேயே சொல்லலை. அப்போ எதுக்குடா G36 எடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சும்மா பாதுகாப்புக்கு. இப்போ வந்து எக்ஸாமெட்டு ஒரு வேலை செய்யாமல் போச்சுன்னு வைங்களேன், அந்த G36 எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ ஷார்ட் கன்னும் எடுத்துருக்கேன். ஓகே, P19 கிடச்சிருச்சு. P19 அண்ட் எக்ஸாமெட் ஒன்லி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸாமெட்டு P19 கிடச்சுன்னா நான் நல்லா விளையாடுவேன், அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வேறு இடத்துக்கு போக போகிறோம். அதனால் குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போக போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரோப்ளாக்ஸ் வீடியோ போட்டிருப்போம். அதோட வேறு வீடியோ வராதா ரோப்ளாக்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அது கஷ்டமான வீடியோவாக இருக்குது. அதனால தான் நான் வந்து போடாமல் இருக்கணும்னா, இல்லைனா எப்போயோ போட்டிருப்பேன். அப்புறம் வந்து போர்ட்டல் வாங்கலான்னு இருந்தேன். ஏன்னா போர்ட்டல் வாங்கிட்டோன்னா மேலே போயிடலாம். ஆனால் 1400 டோக்கன் வேணும், என்கிட்ட 700 இருக்குது. அதனால் போயிட்டு எடுத்துகிட்டு வரலான்ட்டு போனேன். கிளம்புனேன். ஆனால் இங்கே எனிமி இருக்க மாதிரியே சவுண்ட் வந்தது, அதனால தான் இங்கேயே நின்றுக்கிட்டேன், ஆஃப் இன் பண்ண மாதிரி. அப்புறம் அங்கே எனிமி சண்டை போட்டிருந்தானுங்க 2 பேர். அதில் போயிட்டு ஒருத்தன் நாக் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொருத்தன் வந்து டேமேஜ் பண்ணி வச்சுருந்தான், அவனையும் நாக் பண்ணிட்டேன். 2 கில் இதில் வந்துச்சு, 3 கில் பண்ணியிருக்கேன் நம்ம மொத்தமாக. ஓகே, சீக்கிரம் செத்து தொலைய மாட்டானுங்க இவனுங்க. சரி, நம்மக்கிட்ட நைஃப் இருக்குது, அதை வச்சு போட்டு தருவோம். ஓகே, இப்போ வந்து நம்மக்கிட்ட ட்ரோன் ஒன்று இருக்குங்க, அதை விட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எனிமி எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம். 1/2 மணி நான் கூப்பிட்டேன், அடே வாடாங்கன்னு கூப்பிட்டேன், எதுக்குன்னு தெரில. அப்புறமா போய் பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு வீடியோ வரப்போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட், ஷாப்ஸி அந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குல்ல, அதில் எது ஆர்டர் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதையும் சொல்ல போகிறேன். அது ஏற்கனவே கொடுத்துட்டு சொல்லிட்டேன். ஆனால் இருந்தாலும் அவங்கிறத அவன் சொல்லியிருக்கான், என்கிறத நான் சொல்லுவேன், சரிங்களா? அதனால் நான் அப்படி சொல்ல போகிறேன். அது எப்போன்னா அடுத்த வீடியோ, அப்படியும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடியோலாம் பண்ணுவோம். அப்புறம் வந்து நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம், உலகத்தை காக்க வருவோம் வீரன், பழைய படம் தான். அது வந்து ஏற்கனவே நம்ம பண்ணியிருந்தோம், அது பிஜிபி சிங்கத்தில் விட்டுருந்தோம். அது வந்து என்ன பண்ணுச்சு, அதை வந்து போயிடுச்சு அந்த வீடியோ. அந்த வீடியோ போனதுனால மறுபடியுமே அந்த படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்ட்டு அதே கதையை வச்சு, பழைய கதையை வச்சு பண்ணலான்ட்டு ஒரு பிளானு. அவன் வந்து ஸ்டூடியோ வந்து அது ரெடி ஆயிடுச்சு. 100%ல் ஒரு 30%, சாரி 70% சரியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போனால் ரெடி பண்ணிடுவோம். அது வீடியோ தனியாக போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு மெசேஜ் வந்துடுச்சு, அவரை டெலிபோர்ட் பவர் போட்டு இங்கே வந்து அடிக்கலான்ட்டு அடிச்சிட்டு இருந்தேன். P19 அடிக்கவே முடியல, டேமேஜ் மட்டும்தான் இருந்தது. நான் க்ளோவல் போட்டு இங்கே வந்துட்டு அவனை ரிவைவ் பண்ணிட்டு அப்படியே மெடிக்கெட் ஒன்று போட்டேன்.
அவர் வந்து இந்த சைடு ஒருத்தவங்க நான் க்ளோவல் போட்டுவிட்டேன். அவர் வந்து இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு ஃப்ரீஸ் இருக்குல்ல, க்ளோவல் ஃப்ரீஸ் ஆகுது, அதை போகலான்ட்டு அதை போட்டேன். இந்நேரம் போயிருக்குன்ட்டு அங்கே பின்னாடி ஒருத்தர் இருந்தேன், அவரை நான் அடித்தேன். அவனை அப்புறம் மணி என்னை வந்து ஓசிக்கல் எடுத்துட்டான். சரி இப்போ இவனை அடிக்கலான்ட்டு இவனை அடிச்சிட்டேன். இப்போ வந்து இன்னொருத்தவனும் அங்கே தான் இருக்கான். அதனால் இப்போ ஓகே இவன் நாக் ஆகிட்டான். நூறுன்னு தான் நினைக்கிறேன். இவன் இல்லை, அவன் வேற ஒருத்தவன். ஆனால் அவன் வந்து நாக் பண்ணிட்டான். ஓகே இப்போ வந்து லூட்டெல்லாம் எடுத்துக்குவோம். எஸ்எம்ஜி புல்லட்டு ஏஆர்எமோ ஓகே எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து புல்லட்டு நம்மக்கிட்ட அதிகமாகவே இருக்குது, கொஞ்சமே இருக்குது. எக்ஸ்ட்ராமெண்ட்டுக்கு தான் அவ்வளோக்கு இல்லை. P90 நல்லா நிறையா இருக்குது. அப்புறம் நான் இங்கே வந்துட்டு இங்கே வந்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறான் இவன், அப்படியே அவனை அடிச்சு போட்டேன். ஓகே இப்போ வந்து டோக்கனு கட்டணா இருக்குது, அந்த கட்டணா எடுத்துக்குவோம். ஏன்னா அப்போ தான் ஸ்பீடாக ஓட முடியும். ஒரு மெடிக்கெட் போட்டுக்கிறேன். ஓகே நம்மக்கிட்ட 9 மெடிக்கெட் இருக்குது. ஒரு 10 மெடிக்கெட் இருந்தது, அதில் ஒன்று போட்டேன். இன்னும் 9 மெடிக்கெட் இருக்குது. ஓகே அங்கே லூட் பாக்ஸில் வந்து மணி என்ன கீழே இறங்கி லூட்டு பொறுக்கிட்டு இருந்தான். சரி நான் எனக்கு கொஞ்சம் வைடா அப்படின்னு இங்கே வந்து பார்த்தா ஒரு பவர் தான் இருந்தது, அதை எடுத்துட்டேன். அதை அந்த பவரை போட்டுட்டேன், ஏன்னா இடைஞ்சலாக இருக்கா, அதனால தான். அது வந்து ஸ்டூடியோவோட இது எப்போ வரும்னா அது வந்து சீக்கிரம் வந்துடும். இப்போ பாருங்கள் ஒரு சவுண்டு கேட்கும், எதுவும் இல்லை, சுவிட்சு சவுண்டு தான். ஓகே இப்போ வந்து இங்கே வந்து எனிமே அங்கே சண்டை போட்டுருந்தானுங்க. அதனால் அங்கே வந்து மணி அண்ட் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்து வச்சுருந்தேன், அதில் நான் வந்து அப்படியே அடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து அங்கே வந்து ஆற்றுல ஓடிட்டு இருந்தான், அவனை அடித்தேன், டேமேஜ் கொடுத்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, அவன் வந்து நான் காவலை அவன் அப்படியே மறந்துட்டான், எங்கன்னு தெரில. ஓகே இங்கே ஒருத்தர் இருக்கான்னு கூட தெரியாமல் குளாவில் மட்டும் சும்மா போட்டிருக்கிறியா. ஓகே ஓசிக்கில் எடுத்துட்டானுங்க. இப்போ வந்து நம்ம கில்லு கிடச்சிருந்தா இங்கே ஒருத்தவங்க போகிறோம், முடிச்சாச்சு. எப்படிடா 2 புல்லட்டு தான் இறக்குனேன், அதுக்குள்ளேயே வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மணி என்ன இது பண்ணி வச்சுருந்தான், டேமேஜ் கொடுத்து வச்சுருந்தான், இப்படி அடிச்சிட்டேன். ஏன்னா என் கீழே அவன் டேமேஜ் கொடுத்தான், ஓசி கில் பண்ணல, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன். ஓகே அப்புறம் அஸ்வலிக்கு இருந்தது, அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அவன் அங்கே ஒருத்தன் எட்டி பார்த்துட்டு இருந்தான், அவனை வந்து அப்படியே கொண்டுட்டேன். சரி அவனை போய் கொள்ளலான்ட்டு நைஃப் எடுத்து போட்டேன். அப்புறம் அங்கே வந்து ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான், நல்ல டேமேஜ் கொடுத்தேன். இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா புல்லட்டு வந்து தீர்ந்து போயிடும், அதனால் அங்கே போயிட்டுக்கலான்ட்டு மணி என்ன இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அங்கே எனிமி இருக்கான்ட்டு சொல்லிவிட்டு அவன் போய் அடிக்கவே மாட்டேன். சரி ஒன்றுங்க நம்மளே போய் பார்ப்போம். அப்புறம் வந்து நம்ம ZDG ஸ்குவாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 5 வருஷம் ஆச்சு இதோட நான் ஓப்பன் பண்ணி. அந்த ZDG அதுக்கான அர்த்தம் என்னென்னா ஜஸ்ட்டு தமிழ் கேமர். அது வந்து எனக்கு முதல்ல தெரியாது, அதுக்கப்புறம் இப்போ தான் தெரியும். எப்படியா ஃபுல்லாக முடிச்சாச்சு. இங்கே ஒரு திறமை அவனையும் முடிச்சிட்டேன். ஓகே இப்போ வந்து இங்கே வந்து ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான், அதனால தான் இங்கேயே சுற்றிட்டு இருக்கிறேன். அப்புறம் மேலே ஒருத்தன் போனான்ல, அவனையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒருத்தன் வந்து ஆஃப்லைன் போயிட்டான், வெளியே போயிட்டான். இந்த கேம் பிளேயில் வந்து யார் வெளியே போகிறாங்கன்னு சொல்ல முடியாது, அதனால் நான் பொறுமையாக விளையாண்டுருந்தேன். மட்டும் வச்சு அங்கே ஒருத்தவங்க போனால் போட்டு அழுத்தி டீம் வைத்தோட அடிச்சிட்டேன். இன்னும் இப்போ நம்ம வந்து 11 கில் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு கில் அடிக்க பார்ப்போம். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். அப்புறம் வந்து 50 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோன்னா, சப்ஸ்கிரைப் வந்துருச்சுன்னா நம்ம ஒரு லைவ் போட போகிறோம். அது என்ன லைவ்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நானே சொல்கிறேன். ஓகே அங்கே வந்து மணிகண்ட வந்து சொன்னேன், டே 1ஆம் நம்பர் போகிற இடத்துல எனிமே இருக்கான்னு நினைக்கிறேன், நான் சுட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி நானே அப்படியே லூட்டு போயிருக்காமல் போயிருக்கணும். அப்புறம் பார்த்தா மணிகண்ட பக்கத்தில் ஒரு எனிமி, டே வாடா நாக்கிடுவோண்டா அப்படின்னியா. எப்படியா நான் வந்து கில் பண்ணிட்டேன். ஓகே இதோட நம்ம வந்து 12 கில் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து இங்கே வந்து நான் லூட்டு காசு போட்டு இங்கே வந்தேன். ஆனால் அங்கே வந்து 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் மணிகண்ணை வந்து அடிச்சிட்டான் அவனை. ஏன்னா அங்கே ஒரு எனிமி இருக்கானா, அவனை போய் அடிக்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் 1ஆம் நம்பரும் அவனும் சேர்ந்து அடிச்சிட்டானுங்க. சரி பரவாயில்ல. இந்த ஃப்ரீ ஃபயரில் எனக்கு பிடிச்ச கேமு இந்த பிஆர் ரேங்க்டு தாங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும், அதுவும் இல்லாமல் அதுதான் வந்து ஜாலியாகவும் இருக்கும், அதனால் தான் விளையாண்டுருக்கேன். அப்புறம் வந்து இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இந்த பிளாக்கு பனியன்னு. இதே மாதிரி வந்து இப்போ புதுசாக சீசன் விட்டுருக்காங்க, நிறைய பண்டல் இருந்தது, ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கலன்னு தான் சொல்லி ஆகணும். சரி அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பண்டல் வந்துச்சுன்னா நான் அதையும் இந்த பண்டல் ஒன்லி அந்த மாதிரி போடுறேன்.
அது கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வந்துடும். ஓகே, அங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான்ட்டு அடிக்கலான்ட்டு பார்த்தா அவன் 21 டேமேஜில் தப்பிச்சுட்டான். சரி, அப்படியே அவன் வாசிக்கில் எடுத்துட்டானுங்க. எவன்னு தெரில, எனிமையாக தான் இருக்கும். அதனால் அங்கே எனிமி இருக்கானுங்கன்னு நினச்சிட்டு நான் அங்கே போனேன். கண்டிப்பாக எனிமி இருக்கானுங்க, அங்கே தான் இருக்கானுங்க. அஸ்னால் ரூமுக்குள்ளே வந்து அங்கே ஒருத்தர் இருந்தான், இங்கே ஒருத்தர் இருந்தான். ஒரு ஹெட்செட்டை வச்சு முடிச்சிட்டேன், ஃபுல் ஹெட்டு. ஓகே, இப்போ வந்து லூட்டுக்கு வந்து பொறுக்கிட்டு நான் வந்து அங்கே வந்து 2 எனிமி இருக்கானுங்க. இந்த இங்கே ஒருத்தர் இருக்கான், இங்கே ஒருத்தர் இருக்கான். எங்கடா போய் அடிக்கிறது? சரி, அப்புறம் அங்கே ஒருத்தர் இருந்தான், அவனையும் முடிச்சிடலான்ட்டு இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தேன். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அதனால் நாங்கள் சீக்கிரம் அடிக்கணும், அப்போ தான் போயை வாங்கிடுவோம். இந்த மேட்ச் போயை வாங்கினா ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து லூட் பாக்ஸ் இருக்குது, லூட்டை பொறிக்க வேண்டியதான். நம்மக்கிட்ட 9 லெவல் இருக்குது. இந்த 9 லெவல் வச்சு சூப்பராக விளையாடலாம். ஓகே, அங்கே எங்கடா ஒரு எனிமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி என்ன வெளியே போயிட்டான். ஓகே, முதலையா சொன்னான்டா 2வது நம்பரை வெளியே போயிட்டான்ட்டு. ஏன்டா போய் தொலைங்க, சரி விளையாடவே முடியாது, நீ தனியாக இருக்கும். நான் இங்கே போகிறாங்கன்னு P90 அடிச்சிட்ருக்கேன். எக்ஸாமெட்டை வச்சு அப்படியே ஒரே எழுத்துல முடிச்சிட்டேன். சரி, பாய் காய்ஸ், அடுத்த